Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஹாய் கைஸ், ஹவர் யூ வியூவர்ஸ். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஷூட்டு தான் இது. வழக்கமாக மார்னிங் ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே நான் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கமாக வெளியில் தான் வாக் போகிறது. பனிக்காலங்களில் எனக்கு செட் ஆகாததுனால போக முடியல. கொஞ்சம் லேட்டாக எழுந்து மொட்டை மாடியிலே போய்க்கிறது. அப்படி மார்னிங் போக முடியலன்னா ஈவினிங் வெளியில் போயிட்டு வந்துட்டுருப்பேன். வாக் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு வாக் பண்ணுறது தான் பட் ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியல. நம்ம மாடியில் வெங்காய விதை போட்டிருந்தேன் பாருங்கள். அது இன்றைக்கி பூ வச்சு காயும் வச்சிருச்சு. பறிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதான் இன்றைக்கி மார்னிங் சரி பறிச்சிடலாம் அப்படின்னு நான் பறிச்சிருக்கேன் பாருங்கள். மாஷா அல்லான்னு நான் ஃபர்ஸ்ட் டைமாக பீக்கங்காய் போட்டு நம்ம மாடியில் காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. கொல்லையிலையும் நான் போட்டிருந்தேன். கொல்லையில் உள்ளது கொடி போகவே இல்லை, பாதிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே நிழல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் நினச்சேன் கொல்லையில் உள்ளது தான் காய்க்கும் அப்படின்ட்டு. மாடியில் நான் இதுக்கும் இருக்கட்டுமேனு ஒரு 5 விதை எடுத்துகிட்டு அந்த சாக்கு மூட்டையில் மண் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு தான் நான் போட்டேன் யதார்த்தமாக. அதுதான் இப்போ எனக்கு காய் கொடுத்துருக்கு. பறிக்கிற ஸ்டேஜில் 2 பீர்க்கங்காய் அறுவடை பண்ணியாச்சு. மாஷா அல்லா. அதுக்குள்ளே ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எனக்கு கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக காய்ச்சிருக்கு. செகண்ட் வாட்டி காய்க்கிறப்ப கொடுக்கணும் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோம் ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு மார்னிங் டிஃபன் இடியப்பமும் தேங்காய் பாலும் அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா அடிக்கடி இடியப்பம் செய்ய சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் இடியப்ப மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, மாவு சரியாக போக அரைச்சி வச்சுக்கிறது. அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால லைட் ஃபுட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால் இடியப்பம், இட்லி இதை மாதிரி வேக வச்ச பொருள் தான் அடிக்கடி அவங்க எடுத்துக்குவாங்க. அது மாதிரி தான் செய்து கொடுக்கறது. ஸோ அதனால் அடிக்கடி இடியப்பம் செய்து கொடுக்கறது. மார்னிங் அதே போல் தேங்காய் பாலும் இடியப்பமும் ஃபஸ்ட் நாள் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தோம். அந்த குழம்பு வச்சு மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சு. ஒவ்வொரு டைமும் இடியப்ப மாவு அரைக்கிறப்பெல்லாம் மிஷினில் சொல்லி தான் அரைக்கிறது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவாங்கண்டு. அதனால ரொம்ப பயமாகவே இருக்கும். இந்த தடவையும் நல்லா கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டாங்க. ரெகுலராக அரைக்கிற மிஷினில் தான் அரைச்சோம். அதனால் ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். மார்னிங் ஒரு டிஃபன் வேலை முடிஞ்சு மதியம் லஞ்சு கொஞ்சம் பிஃபோராக செய்து முடிச்சுட்டு ஜும்மாக்கு தொழுவ போகணும். அதனால் கொஞ்சம் பரபரப்பாகவே எப்போதுமே ஃப்ரைடே நான் இருப்பேன். மதியம் மட்டன் நெஞ்செலும்பு தான் வாப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் மதியம் லஞ்ச் பண்ணேன். தேங்காய் பால் ரைஸ், மட்டன் குழம்பு அண்டு மாங்காய் பச்சடி. மதியம் ரைஸ் தேங்காய் பால் ரைஸு. இதுக்கு கொஞ்சம் செட் ஆகும். அதனால் ஃப்ரைடே எப்போதுமே ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டில். ஏன்னா நம்ம ரசுல்லா சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஸ்பெஷலான நாள். அது ஒரு சின்ன பெருநாள் கொண்டாடுற மாதிரி நம்மளுக்கு ஜும்மா அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லலைங்க, நான் ஸ்பெஷலாக செய்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். மெயினாக நம்மளுக்கு தொழுகை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம், கடைப்பிடிக்க வேண்டியது. கடமை உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஜும்மா அன்னைக்கு குளித்து சுத்தமாகி ஜும்மாவை நிறைவேற்றணும் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. ஆண்களுக்கு மட்டும்தான் ஜும்மா கடமை. பட் பெண்கள் போகக்கூடாதுன்னு ஃபாஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண்களும் ரசுல்லா அவங்க காலத்தில் பள்ளிக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. அதனால் இப்போ மர்கஸ்லலாம் பெண்களும் தொழுவ வரலாம் அப்படின்னு சொன்னது நாள்லேருந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஜும்மா ஆண்களோடு சேர்ந்து தொழுவும் போது நம்மளுக்கு நன்மை தான் பெண்களுக்கு அப்படின்னு. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் நான் போயிடுவேன். விறுவிறுப்பாக குக்கிங் முடிச்சுட்டு கரெக்டாக 1 o'clockலாம்
ஜும்மா உரை ஹதீஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அது 1/2 hour முடிஞ்சதுக்கப்புறம் 1:30க்கெலாம் ஜும்மா ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் அந்த டயத்துக்கு நானும் சீக்கிரம் ரெடியாகி மர்கஸுக்கு போயாச்சு சமையலை முடிச்சுட்டு. இன்றைக்கி ஜும்மாவில் வந்து டாபிக் வந்து பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தலைப்பு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜும்மா உரை நம்ம ஒருத்தரும் பெற்றோரிடத்துல நல்ல முறையில் நடந்துக்கணும்னு நிறைய ஹதீஸில் நம்ம கேட்டிருக்கோம். அதே சமயம் வந்து யாரெல்லாம் பெற்றோரோட சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்க தான் வந்து ரொம்ப வந்து பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் கடமையாக வந்து நான் வந்து இந்த இடத்துல இப்போ இருக்கிறேங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த பாக்கியத்தை அடைஞ்சவளாக நான் இருக்கேன். என்னுடைய பெற்றோருடன் தான் நான் சேர்ந்து இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் நல்லா ஒருவனுக்கே. பெற்றோரை பார்த்துக்கிற பொறுப்பு சில பிள்ளைகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். எனக்கு வந்து அது இப்போ அந்த பொறுப்பில் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணாமல் தவற விடாமல் செயல்படுத்தணும், நன்மைகளை அடைஞ்சிக்கணும்னு நான் எல்லா இடத்துல துவா கேட்டுட்டு வந்தேன். ஜும்மா தொழுகையில் அப்புறம் சொன்னாங்க எல்லா விஷயத்தில் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும்னு. அது என்னென்ன அப்படின்னா, நம்ம இஸ்லாம் மார்க்கத்துக்காக ஜிஹாத்து செய்தால் அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஜிஹாத்து செய்த நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பெற்றோரிடத்துல நல்ல முறையில் நடந்து அவங்கள வந்து பேணி நடந்தால் அந்த ஜிஹாது செய்த நன்மை வந்து இதில் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கான், கொடுத்துருக்கான் அந்த சிறப்பை அப்படின்னு ஹதீஸில் சொன்னாங்க. அப்போது தான் நான் நினச்சேன், அல்லாஹ் வந்து எனக்கு வந்து இந்த பாக்கியத்தை பெற்றோருடன் சேர்ந்து வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கா, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த நன்மையை அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு. நம்மளுடைய பெற்றோர் வயதான காலத்தை அடைஞ்சதுமே அவங்க வந்து ஒரு சிறு குழந்தை தான். நம்மளுக்கு நம்ம பிள்ளை எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அம்மாவும் அத்தாவும். அவர்கள் என்ன தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் தஆலா வந்து மன்னிக்க சொல்லியிருக்கான். என்னோட அம்மாவும் அப்படித்தான். நிறைய வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம தான் வந்து பக்குவமாக பொறுமை காத்து அல்லாஹ்வுக்காக அவங்க செய்கிறத மன்னித்து நல்ல முறையில் நடக்க சொல்லி மார்க்கம் இஸ்லாம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்கு. அதன்படி நம்ம எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையாக நடந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும் பாவ செயல்லேருந்து. இன்றைக்கி ஜும்மா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக போச்சிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. எவ்ரிடேஸ் வீடியோஸ் வரும், தொடர்ந்து பார்த்துட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.